அந்த கங்கையாற்றிலே வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு அது கரையில். ரங்கிலா, ரங்கிலா, நீ காஷி எங்கேயாவது பாத்தியா? காசிய தினமும் தானே பாத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தியான்னு கேட்டு. இப்ப பாக்கல, ஆனா நதிக்கரையில தான் இருப்பான். ஆனா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அடடா சுமனண்ண, டீ சும்மா சூப்பரா இருக்கு. காஷி, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்னடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நான் இப்போ உங்க வீட்ல இருந்து தான் வரேன். இப்போ வரைக்கும் கங்கா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன? அவ எப்பவுமே லேட்டா வர மாட்டாளே. சரி வாங்க போலாம். காசி, எதப்பாச்சு? ஒண்ணு இல்லண்ணே. எங்க போற? நான் வந்துடுறேன். அவளோட போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா கங்கா கிட்ட தான் மொபைல் போனே கிடையாது. இருக்கு, ஆனா அப்பா அம்மா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்களா? பார்த்து வாங்க. அப்பா, கங்கா இன்னுமா வரல? இல்லப்பா காசி, அவன் எங்க போனானோ எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, உங்ககிட்ட இருந்து சொல்லிட்டு போனாளா? இல்லப்பா, என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு போகல. அவகிட்ட மொபைல் போன் இருக்காம நீங்க என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லை. என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் அவளுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீங்க தான் பொறுப்பு, புரியுதா? சரிவா, நம்ம காலேஜ்ல போய் விசாரிச்சு பார்க்கலாம். போலாம். ரொம்ப நல்ல வேலை பண்றீங்க. இந்த வரேன், இருங்க. நில்லுங்க நில்லுங்க, எங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? கங்காவை தேடி வந்திருக்கேங்க. இங்க பாருங்கண்ணே, இது காசி, எங்க சுத்தி கங்கா தான். அட, அந்த கங்கா இல்லைங்க, என் தங்கச்சி கங்கா தேடி வந்திருக்கேன். இந்த காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்கா, இன்னும் வீடு வந்து சேரலங்க, அதான் தேடி வந்தேன். இங்க பாருங்கண்ணே, காலேஜ் 4 மணிக்கு முடிஞ்சிடும். இப்போ ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஒருவேளை தெரியாம நீங்க கங்கா உள்ள வச்சு பூட்டி இருக்கலாம். மேடம், எப்படி நான் பார்க்காம லாக் பண்ணுவேன்? சரி சரி, நீங்க கிளம்புங்க, தயவு செஞ்சு ஒரே கிளம்புங்க. ஒரு தடவை நாங்க செக் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். ஓ, நீங்க பார்க்க டீசென்ட்டா இருக்கீங்க, அதனால இதை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் என் வேலை போயிடும். வாங்க, என் பின்னாடியே வாங்க. வாங்க வாங்க வாங்க. அட, இந்த லைட் எப்படி ஆன் ஆச்சு? நான் தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சரி வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். கங்கா, வாட்ச்மேன் நீயா? அடாட, என்ன ப்ரொஃபசர் சார்? இல்ல இல்ல, நான் எதுவும் தப்பு பண்ணல. இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா. கங்கா! ஏமா, முதல்ல எங்கிட்ட கிளம்புமா. என்னாச்சு? சார், என் தங்கச்சி காலேஜுக்கு போனா, வீட்டுக்கு இன்னும் வந்து சேரல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க போனானும் இது வரைக்கும் தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இதான் பிரச்சனை. அவன் எங்கேயாவது அவள் ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிருப்பா. சார், இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காது. என்னாச்சு ஷியாம் சுந்தர்? என்னவாமா? சார், இவர் ஏதோ சொல்றாரு, வந்து என்னன்னு கேளுங்க. வா, இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? உக்கார். அட உக்காரியா. உன்னோட பேர் என்ன? காசி. முழு பேரு? காசி சௌத்ரி. அடிக்கிற அடியில வீட்டுக்கு உயிரோட போக மாட்டேன்.
எங்க வந்து திமிர காமிச்சிட்டு இருக்கேன் Idiot. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட இப்படி பேசுறது நல்லது இல்ல. இங்க வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் உங்களோட வேலைங்கிறத மறந்துடாதீங்க. பார்த்தல அறிவாளியான பொண்ணு, இவகிட்ட கத்துக்குங்க. நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, இருந்தோம் இந்த மாதிரி ஆளுங்க கூட இந்த டைம்ல எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க? That's none of your business, இன்ஸ்பெக்டர். மேடம் இங்கிலீஷா? இந்தாங்க இந்த பேப்பரை பிடிங்க, இந்தாங்க பெண்ணையும் பிடிங்க. எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்டா கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, ஆனா ஹிந்தியில எழுதி கொடுங்க. சொல்லுங்க. மேடம் நேற்று என் தங்கச்சி காலேஜுக்கு வந்திருக்கா, இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எந்த டிபார்ட்மெண்ட்? இல்லை எனக்கு சரியா தெரியல. அவளோட பேர் என்ன? கங்கா சௌத்ரி. ஓகே, 1 minute. கைண்ட்லி செக் தி ரெக்கார்ட்ஸ். கங்கா சௌத்ரிங்கிற பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறா? ஓகே. எனக்கு ஒன்று புரியல, இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. Are you sure? Okay. இங்க பாருங்க, இப்பதான் எல்லா ரெக்கார்ட்ஸையுமே செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன கங்கா சௌத்ரி இந்த காலேஜ்லயே அப்படி யாருமே இல்ல. How's that possible, மேடம்? அவ இந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கா. ஆமா. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழப்பத்துல மாறி வந்துட்டீங்க. கங்கா சௌத்ரிங்கிற பேரை விடுங்க, கங்காங்கிற பேர்லயே இங்க யாருமே இல்லையே. நாங்க எல்லா ரெக்கார்ட்ஸையுமே தேடி பார்த்துட்டோம். மேடம் அவ டெய்லி வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஆனா அவ வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வராளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு பார்க்க வேண்டியது உங்களோட வேலை தான். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலேஜ் நடத்துறீங்களா இல்ல காலேஜ்ன்ற பேர்ல வேற எதுவும் நடத்துறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்க. என்னங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க? கங்கா இந்த காலேஜ் தான் படிக்கிறா. நானே பல தடவை வந்து இந்த காலேஜ்ல இறக்கி விட்டுருக்கேனே. என்னமோ தப்பா நடந்துட்டு இருக்கு. அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அவ காலேஜ் தவிர வேற எங்கெல்லாம் போவா?